சென்னையோட புதிய அடையாளம்னா அது இனிமே இதுதான். வரப்போகுது சென்னை எலக்ட்ரிக் பஸ். என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? சென்னை வாசிகள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற மின்சார பேருந்துகள் ஜூன் முதல் வாரத்துல இயக்கப்பட இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முதல் கட்டமா 120 பேருந்துகள் வியாசர்பாடியில இருந்து புறப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இருக்கிற மாநகர பேருந்தை காட்டிலும் இந்த பேருந்துல அதிக இருக்கைகள் இடம்பெற்று இருக்கும். சிசிடிவி கேமரா, சார்ஜ் போடும் வசதிகள் அப்படின்னு பல்வேறு கூடுதல் சிறப்பம்சங்கள் இந்த பஸ்ல இருக்கு. இது தாழ்தள பேருந்து அப்படின்றதுனால மாற்றுத்திறனாளிகளுக்கு உகந்த பேருந்தாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மின்சார பேருந்துகளுக்காக சென்னையில 5 பணிமனைகள்ல சார்ஜிங் மையங்கள் அமைக்கும் பணியும் நடந்துட்டு இருக்கு. பல்லவன் இல்லத்துல இருக்கிற மத்திய பணிமனை, பெரும்பாக்கம், தண்டையார்பேட்டை, பூந்தமல்லி, வியாசர்பாடி இந்த பணிமனைகள்ல சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருது. 35 பஸ் பாத்தீங்கன்னா முழுமையா எல்லா பரிசோதனையுமே முடிச்சிருக்கிறதாகவும் பாதுகாப்பு சான்றிதழ் பெற்றதுக்கு அப்புறமா மாநகர போக்குவரத்து கழகத்திலையும் இந்த பேருந்துகள் ஒப்படைக்கப்படும். அதுக்கப்புறம் இந்த பேருந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மின்சார பேருந்துகள்னால பெரும் அளவுல மாசு குறையும் அப்படின்னு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பூந்தமல்லி, சென்ட்ரல், தண்டையார்பேட்டை இந்த பணிமனைகளும் மின்சார பேருந்துகளுக்காக மேம்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பஸ்ஸுடைய விலையும் 1,20,00,000 இருந்து 1,50,00,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சென்னை மாநகராட்சியுடைய ஒப்பந்தத்தின்படி OHM மொபிலிட்டி பேருந்துகளை வழங்கி இருக்கு. பேருந்து போக்குவரத்து கழகம் கட்டணம் வசூல் பண்ணும். OHM நிறுவனத்துக்கு 1 கிலோமீட்டருக்கு குறிப்பிட்ட தொகை வழங்கப்படும். ஓட்டுநர், பராமரிப்பு மற்றும் பழுது பார்ப்பு இது எல்லா தொழில்நுட்ப பணிகளையும் OHM குழுவினர் பார்த்துப்பாங்க. பேருந்துக்காக சென்னை மக்களும் பயங்கர ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. மின்சார பேருந்து மூலியமா இந்த பயணம் இனிமையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொது போக்குவரத்தை மேம்படுத்துற ஒரு நல்ல முயற்சியாவும் இது பார்க்கப்படுது. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.